Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ ஃப்ரூட் கஸ்டர்ட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான சீக்கிரமா டைஜஸ்ட் ஆகக்கூடிய ஒரு ஈஸி மெத்தட் ரெசிபி தான் இப்போ நம்ம பார்க்க போறது. நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், மறக்காம லைக் பண்ணுங்க. இந்த கஸ்டர்ட்ல வந்து மொத்தம் 2 ஃப்ளேவர் வருது, பைனாப்பிள் அண்ட் வெனிலா ஃப்ளேவர். நான் யூஸ் பண்ணியிருக்கிறது வெனிலா ஃப்ளேவர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கஸ்டர்ட் பவுடர் எங்கே கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும் அண்ட் வந்து ஹோல்சேல் கடையிலையும் கிடைக்கும். பொடிசாக கட் பண்ணியிருக்க 2 ஆப்பிள் எடுத்திருக்கேன். நான் வந்து தோல் சீவிட்டேன். சில பேர் வந்து தோலை உரிக்காமல் அப்படியே கட் பண்ணி போடுவாங்க. தோல் சீவிட்டு நம்ம போட்டோம்னா அதோட ஃப்ளேவர் ஃபுல்லாக கஸ்டர்டில் இறங்கி இருக்கும், நமக்கு வந்து ஃபுல் ஃப்ளேவரும் கிடைக்கும். பொடிசாக நறுக்கி வச்சுருக்க 2 வாழைப்பழம் எடுத்துக்கிட்டேன், 2 மாதுளப்பழம், சப்ஜா விதை 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். நான் இந்த சப்ஜா விதையை வந்து நீங்கள் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு 20 மினிட்ஸ் முன்னாடி வந்து ஊற விடுங்க. ஊற வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. சப்ஜா விதை வந்து நார்மல் வாட்டரை போட்டு நீங்கள் வந்து ஊற விடலாம். அதிகமாக தண்ணி ஊற்றாதீங்க. அது 5 பாதாம் எடுத்துக்கோங்க. நான் வந்து பாதாமை வந்து துருவி யூஸ் பண்ணியிருக்கேன். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பாதாமை ஊற வச்சு தோலை உரித்து யூஸ் பண்ணுவாங்க. சில பேர் தோல் உரிக்காமல் அப்படியே கட் பண்ணி பாதாமை வந்து கஸ்டர்டில் போடுவாங்க. நான் வந்து துருவி யூஸ் பண்ணி பேரிச்சப்பழம் 5 எடுத்திருக்கேன். நான் யூஸ் பண்ணியிருக்கிறது கருப்பு கலர் பேரிச்சப்பழம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். நார்மலாக இருந்தாலும் சரி, இல்லை கருப்பு கலர் பேரிச்சப்பழம் இருந்தாலும் ஓகே தான். பால் வந்து ஆல்ரெடி நம்ம காய்ச்சி வச்சிருக்க பால் தான் வந்து எடுத்துக்கிறோம். நாம் சர்க்கரை 25 கிராம். உங்களுக்கு அதிகமாக சுகர் டேஸ்ட் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். வெல்லம், நாட்டு சர்க்கரை, பனை வெல்லம், பனக்கற்கண்டு இதெல்லாம் சேர்த்து கூட கஸ்டர்ட் செய்யலாம். நான் இன்னைக்கு எடுத்திருக்கிறது ஒயிட் சுகர் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு பவுலில் 2 டீஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் எடுத்துக்கிறோம். அதில் கொஞ்சம் பாலை நல்லா கலந்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ அப்படி நம்ம மிக்ஸ் சரியாக பண்ணலை அப்படின்னா கட்டி கட்டியாக வந்துடும். ஸோ கட்டி இல்லாமல் நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நான் மிக்ஸ் பண்ணுற மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போது எடுத்து வச்சுருந்த 1/2 லிட்டர் பாலை அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ பால் கொதிக்கும் போது நம்ம கலந்து வச்சுருந்த கஸ்டர்ட் பவுடரை வந்து பாலில் ஊற்றுறோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு 2 to 3 மினிட்ஸ் ஆகும். மிக்ஸ் பண்ணும்போது தெரியும். இப்போ பாருங்கள், நல்லா திக்காக வந்திருக்கு பார்த்தீங்களா? ஸோ இந்த பதத்துக்கு வரணும். இந்த பதத்துக்கு நம்ம கேஸை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சர்க்கரையை சேர்க்கலாம். நான் மிக்ஸ் பண்ணுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கஸ்டர்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதை ஆற விடலாம். ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். கஸ்டர்ட் நல்லா ஆறிடுச்சு. அடுத்தது நம்ம நட்ஸ் சேர்க்க போகிறோம். ஸோ என்கிட்ட வந்து பாதாம் இருக்குது. ஸோ இந்த நான் பாதாம் சேர்க்குறேன். உங்கள் வீட்டில் நட்ஸ் என்னென்ன நட்ஸ் இருக்கோ ஸோ அதெல்லாம் வந்து மெலிசாக சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். நட்ஸ் ஆக்சுவலாக நான் பாதாமை வந்து நல்லா துருவி தான் நான் வந்து மிக்ஸ் பண்ணுறேன். ஸோ அப்போ தான் அதோடய ஃப்ளேவர்ஸ் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி உள்ளார இருக்கும். ஸோ சாப்பிட்றதுக்கும் டேஸ்டியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பேரிச்சம்பழம், பிளாக் கலர் பேரிச்சம்பழம் இருக்கு இல்லையா? ஸோ அதை நான் என்கிட்ட பிளாக் கலர் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் பிளாக் கலர் பேரிச்சம்பழத்தை மிக்ஸ் பண்ணுறேன். உங்கள் வீட்டில் நார்மல் இருந்தாலும் சரி, இல்லை பிளாக் கலர் இருந்தாலும் சரி, ஸோ அது உங்களோட சாய்ஸ் தான். அடுத்தது சப்ஜா இது இருக்குது. ஸோ அதையும் நான் வந்து மிக்ஸ் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பனானா, வாழைப்பழம் நான் வந்து மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட் ஆப்பிள், அதுக்கப்புறமா மாதுளப்பழம். ஃப்ரூட் கஸ்டர்ட் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். ஸோ இதை வந்து நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்கலாம். ஒரு கூல் ஆனதுக்கப்புறமா எடுத்து சர்வ் பண்ணி சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் வந்து பால் வந்து 1/2 லிட்டர் தான் எடுத்திருக்கேன். 1/2 லிட்டரில் எடுத்து நிறைய ஃப்ரூட்ஸ் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து அதிகமான மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னா ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாரி பால் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. திக்னஸ் அதிகமாக எனக்கு வேணும் அப்படின்னு கேட்குறவங்க நான் 2 டீஸ்பூன் கஸ்டர்ட் தான் கலந்துருக்கேன். உங்களுக்கு திக்னஸ் அதிகமாக வேணும்னா ஒரு 1 டீஸ்பூனுக்கு அது கலந்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கூலானதுக்கப்புறமா
எடுத்து நம்ம பார்க்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரூட் கஸ்டர்ட் ரெடி ஆகிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா ஃபேட் கிடையாது, பேட் கொலஸ்ட்ரால் கிடையாது, இந்த ஹை ப்ரோட்டீன்ஸ் மட்டும்தான் இதில் இருக்குது. ரொம்ப ஈஸியான ரெசிபி இது. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.